முக்காலம் அறிந்தவன், முக்கண் நாயகன், முப்புறம் எரித்த முதல்வன், முத்தமிழ் சங்கத்தின் முன்னவன், எம்பிரான் சிவன். லிங்கத்திருமேனியனாய் சங்கநாதம் முழங்கும் சந்திர சூடியாய் விளங்கும் சிவனுக்கு 64 திருவுருவங்கள் உள்ளதென ஆன்மீக பெருமக்களால் கூறப்படுகிறது. அந்த 64 திருவுருவங்களில் ஒன்றுதான் பைரவர் திருக்கோலம். பைரவரான இவரை வைரவர் என்று அழைப்பதும் வழக்கத்தில் உள்ளது. பைரவர் தான் நவக்கிரகங்கள் எல்லாருக்கும் குருவா இருக்கிறார், எல்லா விதமான ராசிகளுக்கும் அதிபதியா இருக்கார். அதனால ஜாதக ரீதியா நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாமே அந்த பைரவர் வழிபாடு ரொம்ப உகந்தது. பைரவருக்கு திருப்தி அளிக்கும் போது நமக்கு ஜாதக ரீதியா நவக்கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்கள், ராசிகள் குறிப்பிட்ட ஸ்தானங்கள் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் இந்த பைரவ வழிபாட்டினால் நிவர்த்தி ஆகுது. பைரவரின் திருக்கோலமும் கூட 64 பணிகளை செய்கின்ற 64 பைரவர்கள் என காரண பெயர்களுடன் விளங்குகின்றனர். வைரவர்கள் என்னும் பைரவர்கள் இசை நயம் போல் விசைகளினூடே தன் வசத்தில் வைத்திருப்பர் திசைகள் 8 காவல் தனை. இணையில்லா சக்தி கொண்ட இத்தகைய பைரவர்களில் ஒருவரே ஸ்ரீ சம்ஹார மகா கால பைரவர். அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், பீஷண பைரவர், கபால பைரவர், சம்ஹார பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 விதமான பைரவர்கள். அதுல 8 பைரவர்லயே ரொம்ப விசேஷமானது இந்த சம்ஹார பைரவர் அப்படிங்கிற. சம்ஹாரம் அப்படின்னாலே என்னன்னா எதிரிகளை அழிக்கக்கூடியவர், நம்மளுக்கு இருக்கக்கூடிய சத்ருக்களை போக்கக்கூடியவர். ஒரு முறை அந்தகாசுரன் என்னும் அசுரன் தனது கடுந்தவத்தினால் வித்தியாசமான வரத்தினை அத்தியாவசியமாக பெற்றான் பரமசிவத்திடம். அந்த வரத்தினால் ஆணவம் தலைக்கேறியது. தேவர்கள் முனிவர்கள் என்றே அனைவரும் அந்தகாசுரன் அவனுக்கு ஏவல் செய்யும் இழிநிலை கண்டனர். அழுத்திச் சொன்னால் அடிமை என்றாகினர். பதறி புரண்டு கதறி துடித்து ஐயன் சிவனிடம் அழுது புலம்பியது அடிமை கூட்டம். அவர்களின் வேண்டுதல் அப்படியே நிறைவேற ஆசியும் தந்து ஆவன செய்தார் செந்தழல் சிவன். தாருகாபுரமெரித்த அக்னி கனலை அடிப்படையாய் கொண்டு அவதாரம் கொடுத்து உக்ரம் அனைத்தையும் உச்சமாய் தந்து உருவமாய் உள் விளங்கும் உயர்ந்த ஆற்றலாய் சிவாம்சமே பைரவர் என்னும் பிறப்பாய் வந்தது. இந்த பைரவரே அந்த அசுரனின் ஆணவமடக்கி அழிக்கவும் செய்தார். இப்படித்தான் பைரவர் என்பவர் ஆபத் பாந்தவனாய் அடையாளமானார். இத்தகைய பைரவர் சத்தான சக்தியுடன் எத்தனையோ திருத்தலத்தில் வித்தகமாய் வீற்றுள்ளார். அவற்றில் ஒன்றே தொன்மை புகழுடன் தொண்டை மண்டலத்தில் சிறந்து விளங்கிய சிவனின் திருத்தலம் புகழ் சோழநல்லூர். சென்னை விமான நிலையத்தின் அண்மையிலும் பல்லவர் புறமென்னும் பல்லாவரத்தின் பக்கத்திலும் அமைந்திருக்கிறது புகழ் சோழநல்லூர். நவீன காலமாம் இன்று அதுவே பொழிச்சலூர். பொழிச்சலூரில் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் ஆலயம்.
பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் அகஸ்தியர் இங்கே ஆனந்தமயமாய் கயிலை நாதனை கண்குளிர தரிசித்த தலம். ஆகவே இங்கே ஈஸ்வரன் அவனே அகஸ்தீஸ்வரன் நானான். இந்த திருத்தலத்தில் வடகிழக்கு மூலையில் திடமான சக்தியுடன் காலசம்ஹார பைரவர் கோலம் கொண்டுள்ளார். அருள் வழங்கும் தெய்வங்கள் அனைத்தும் அளவற்ற கருணையில் ஒன்றுதான். ஆனால் அவை தீர்த்து வைக்கும் பிரச்சனைகள்தான் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை. இந்த ஆலயத்துல இந்த சம்ஹார பைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷமானது. சனி ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜைகள்லையும் தேய்பிரை அஷ்டமி அமாவாசை தினங்கள்ல விசேஷமான சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு யாக வழிபாடுகள்லாம் நடைபெறுது. அந்த பூஜைகள்லாம் கலந்துக்கிட்டு பக்தர்கள் எல்லா விதமான தோஷங்கள்லேருந்தும் பிரச்சனைகள்லேருந்தும் நமக்கு விடுபடக்கூடிய அந்த பூஜையானது சிறப்பாக நடைபெறுது. அவ்வகையில் காலசம்ஹார பைரவர் நாம் அறிந்து செய்யும் பாவங்களையும் அறியாமல் செய்யும் பாவங்களையும் மனதார உணர்ந்து மனமுருகி செய்யும் எளிய பரிகாரங்களுக்கு இனிய வரம் அருள்பவர். நன்றியுள்ள ஜீவராசியான நாய் தன்னை வாகனமாக கொண்டவர் பைரவர். அது மட்டுமல்ல, அனைத்து பலத்திலும் பொருளாதார வளத்திலும் எளியோராயிருந்து எதிரிகளால் தங்கள் சொத்து சுகங்களை பறிகொடுத்தவர்கள், வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வளங்களை மீட்டுக் கொடுப்பதில் இத்தலத்தின் பைரவர் இணையற்றவராக விளங்குகிறார். பைரவரை சரணடைந்து வேண்டுவோர் தங்கள் பிரார்த்தனைகளை பைரவருக்கு உகந்த நாளான தேய்பிரை அஷ்டமி தினத்தன்று மேற்கொள்வது மேன்மை தருவதாகும். இத்தலத்தின் பரம்பரை ஆதீன கர்த்தா சிவஸ்ரீ குமாரசுவாமி சண்முகவேல் பைரவர் பூஜைக்கு வரும்போது பைரவரின் வாகனமான நாய்கள் சில அவரை பின்தொடர்ந்து சகலவிதமான உரிமையுடன் பைரவர் சன்னதிக்குள் பிரவேசிப்பது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்துகிறது. அவை உரிமையோடு இங்குமங்கும் நடந்து சந்நிதானத்திற்குள் நுழைந்து செய்யும் லீலைகள் பார்ப்போரை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட பைரவர் திரு உருவத்திற்கு ஆராதனை நடக்கத் தொடங்கும் போது சங்கநாதம் முழங்குகிறது. அப்போது அங்கிருக்கும் நாய்களும் சங்கநாதத்திற்கு இணையாக தாங்களும் ஒலி எழுப்பி தங்களின் பரவசத்தை பார்வைப்படுத்துகின்றன. விஞ்ஞான யுகத்திலும் அஞ்ஞான இருள் நீக்கி நாத்திகனையும் ஆத்திகனாக்கும் இவை போன்ற அற்புதங்கள். பைரவர் என்பவர் சனீஸ்வர பகவானின் குருநாதர் ஆவார். ஆதலால் சனி பகவானின் பல்வேறு விதமான பிடிகளான ஏழரை சனி, கண்டச் சனி, அஷ்டமச் சனி, அர்த்தாஷ்டம சனி என்னும் சனியின் பலவிதமான பிடிகளில் இருந்து விடுபட அவரவர் கர்ம வினைகளுக்கேற்ப தேங்காய், பூசணிக்காய் ஆகியவற்றில் எள் மற்றும் மிளகு போன்றவற்றுடன் எண்ணெய் மற்றும் நெய்யினால் தீபமேற்றி பைரவருக்கான வழிபாட்டினை முறையாக செய்து வந்தால் தன் சிஷ்யனாம் சனி பகவானுக்கு பரிந்துரைத்து அவர்களின் துன்பங்களை குறைத்து அவர்கள் வாழும் வழியினை இலகுவாக்குகிறார் இத்தலத்தின் ஸ்ரீ
காலசம்ஹார பைரவர். நமக்கு மற்ற விதமான பில்லி சூன்யம் ஏவல் இதேமாரி தோஷங்கள்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகுது. பைரவருக்கு சிவப்பு கலர்ல வஸ்திரம் சாத்துறது, சிவப்பு கலர் திரிநூல்ல பஞ்சதீப எண்ணெய் தீபம் ஏற்றுறது, பூஷணிக்காய் தீபம் ஏற்றி வழிபடுறது, ராகு காலத்தில் விளக்கேற்றக்கூடியது, சிறப்பு அபிஷேக பூஜைகள் இதேமாரி செய்யறது, இதெல்லாமே வந்து அந்த தோஷ நிவர்த்தி ஆகிறது நமக்கு நடைபெறும். அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலில் மூலவர் கிழக்கு நோக்கி இருக்க, ஸ்ரீ ஆனந்தவல்லி தாயார் தெற்கு நோக்கி இருக்க, அந்த சக்தி பீடத்தின் வாயிலிலும் ஒரு காலபைரவர் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். எல்லா சிவாலயங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கக்கூடியவர் பைரவர். அதாவது சிவாலயத்துக்கு காவலா இருக்கக்கூடியவர் இந்த கால பைரவர். அதாவது சக்தி பீடம் அப்படிங்கும்போது அம்பாள் சன்னதி சக்தி பீடத்துக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய பைரவர். அந்த ஆலயத்துக்கு எதுவும் இடையூறுகள் தடைகள் வந்ததுன்னா அதை போக்கக்கூடிய வழியை வந்து அந்த பைரவர் தானா ஏற்படுத்துறார். இந்த ஆலயத்தையும் அதே மாதிரி ஆலயத்துக்கு ஏற்படக்கூடிய ஆலய வளர்ச்சிக்கு நிறைய தடைகள் வரும்பொழுது அதை ஆக்ரோஷம் கொண்டு பைரவர் வந்து தடைகளை போக்கி இந்த ஆலயத்தோட பிரச்சனைகள்லாம் நிறுத்தி இங்க வர மக்களுக்கும் எல்லா விதமான தடைகளையும் போக்கி இந்த பைரவர் பிரத்யட்சமா இருக்கார். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக முருகப் பெருமான். அருகிலேயே விநாயகப் பெருமான். எதிரில் சுந்தர நாயகனாக சூரிய பகவான். அவரது அருகில் அகஸ்தீஸ்வரர் மூலவர் இருக்கும் திசை நோக்கி தரிசனம் செய்கிறார். நயமான நலன்களை நிரம்பத் தருகின்ற நவக்கிரக நாயகர்கள் நம்பிக்கையுடன் சுற்றி வருவோர் வாழ்வில் சுந்தர ஒளியை பாய்ச்சுகின்றனர். இந்த உள் பிரகாரத்திலேயே சனி பகவான் தனி சன்னதியில் தன் காக வாகனத்துடன் பக்தர்களின் கோரிக்கைகளை செவிமடுக்க பாசமுடன் காத்திருக்கிறார். பக்தர்களின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் பலன் தருபவர் திருநள்ளாரின் சனி பகவான். தர்மத்தை நிலைநாட்ட பக்தர்களை சோதிப்பதால் தனக்கே வந்து சேரும் பாவங்களை போக்கிட பரிகாரம் செய்து தன்னை புதுப்பித்துக் கொள்ள அகஸ்தீஸ்வரத்தில் அவதானிக்கிறார் சனி பகவான். அதனால் இத்திருத்தலம் வட திருநள்ளாறு என வாஞ்சையோடு வணங்கப்படுகிறது. இந்த ஆலயமானது அகஸ்திய பெருமானால் பூஜை செய்யப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட பிணியை போக்கிக் கொள்றதுக்காக பூஜை செய்திருக்கார். சனீஸ்வர பகவான் எல்லா விதமான மக்களுக்குமே அவரவர் கிரக நிலைக்கேற்ப இந்த கஷ்டமானது கொடுக்கிறார். அந்த கஷ்டத்தினால அவருக்கே அது வந்து தீவினையாகி அவரோட தோஷமாகுது சனீஸ்வர பகவானுக்கு. அந்த தோஷத்தை போக்கிக் கொள்றதுக்காக இந்த ஆலயத்துக்கு வந்து சுவாமியை வந்து வழிபடுறதுக்காக வந்து நல்லார் தீர்த்தம்ங்கிற தீர்த்தம் உண்டு பண்ணி அதில் ஸ்நானம் செஞ்சுட்டு சுவாமியை வழிபட்டு அவரோட பாபத்தை போக்கிக்கிட்டு தான் ஐதீகம். அதனால தான் திருநள்ளாருக்கு அடுத்தபடியாக இந்த ஆலயமானது சனீஸ்வரர் பரிகார ஸ்தலமா பிரத்யட்சமா இருக்கு. பசுக்களை பராமரிக்கும் கோசாலை கோயிலுக்குள்ளேயே குடிக்கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு அகத்திக்கீரை, பச்சை அரிசி போன்றவற்றை வழங்குவதன் மூலம்
பரிகாரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. வெளிப்பிரகாரத்தில் வெண்ணெய் சாற்றிய ஆஞ்சநேயர், விநாயகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ விஷ்ணு, துர்க்கையம்மன் ஆகியோர் அவரவர் அருளை அனைவருக்கும் வழங்க ஆவலோடு இருக்கின்றனர். கோபுரமும் இல்லாமல் கூரையும் இல்லாமல் ஈஸ்வரன் ஏகாந்த ஈஸ்வரராக எழுந்தருள்கிறார். இங்கு தென்மேற்கு மூலையில் அரசு மற்றும் வேம்பு மரங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஓங்கியுள்ளன. இதன் கீழே விநாயகப் பெருமான் விசேஷ மூர்த்தியாக விளங்குகிறார். அரசு வேம்பு இணைந்திருப்பதே பெரும் விசேஷம். இத்துடன் விநாயகரும் வீற்றிருந்தால் அருளாற்றலுக்கு தடை ஏது? இவ்விநாயகரை தொடர்ந்து சுற்றி வந்தால் படர்ந்திருக்கும் பல வினைகள் பகலவனை கண்ட பனி போல் விலகி வாழ்வில் வெளிச்சம் விளைகிறது. இந்த அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் பரிவார மூர்த்திகள் பலன்தரும் பரிகார மூர்த்திகளாய் விளங்குவதே சிறப்பிலும் சிறப்பு. அகஸ்தீஸ்வரரின் அளவற்ற கருணை, ஸ்ரீ காலசம்ஹார பைரவரின் சக்தி, திருநள்ளாறுக்கு இணையான சனீஸ்வர பகவானின் சந்நிதி, வேம்பும் அரசும் இணைந்ததன் கீழே விளங்கிடும் விநாயகர் என பரிகார கோயில்களில் பலன்தரும் கோயிலாக விளங்குவது சென்னை பல்லாவரத்திற்கு அருகில் பொழிச்சலூரில் பொலிவோடு எழுந்தருளும் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில். தர்மசேதுபாலகம் ஸ்வதர்மமார்கநாசகம் கர்மபாசமோசகம் சுஷர்மதாயகம் விபும் ஸ்வர்ணவர்ணசேஷ